வேங்கவேலுக்கு என்ன செய்யணும்னா முதல் ஆளா போய் நின்னதே திருமாவளவன் என்பது கூட தெரியாத மூடர்கள் பேசுகிறார். எல்லாம் 31ஆம் தேதி ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு இருக்கிற போது நான் 5000 பேரை திரட்டி வைத்து புதுக்கோட்டையிலே அந்த கொடூரத்தை கண்டித்தேன். 3வது நாள் 31ஆம் தேதி 27ஆம் தேதி அந்த சம்பவம் நடக்குது. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி மாலை புதுக்கோட்டை நகரத்தில் 5000த்துக்கும் மேற்பட்ட சிறுத்தைகளை திரட்டி நான் ஆர்ப்பாட்டம் நடத்தினேன். அப்போதும் எனக்கு மனநிறைவு ஏற்படாததால் பிறகு 2-3 வாரங்களுக்கு பிறகு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அதே பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். நான் சென்னையிலே பங்கேற்றேன். அதன் பிறகு ஒரு முறைக்கு பல முறை முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுத்து வலியுறுத்தினோம். விடுதலை சிறுத்தைகள் தலையீட்டுக்கு பிறகுதான் அது சிபிசிஐடி விசாரணைக்கு மாறியது. கடைசியில் புலன் விசாரணையில் அவர்கள் எடுத்த முடிவிலே நமக்கு உடன்பாடு இல்லை, அதை ஏற்க முடியாது என்பதையும் முதல்வரிடத்திலே நாம் அழுத்தி சொல்லி இருக்கிறோம். அது வேறு. ஆனால் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக நாம் விட்டுவிடவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று குரல் கொடுப்பதுதான், முதல் குரல் கொடுப்பதுதான் சிறுத்தைகளின் கடமை. அப்படித்தான் நீண்ட காலமாக செயல்பட்டு வருகிறோம். பாதிக்கப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அந்த களத்தில் முதலில் நிற்பது சிறுத்தைகள். அது ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும், மாணவர்கள் பிரச்சனையாக இருந்தாலும், சிறுபான்மையினரின் பிரச்சனைகளாக இருந்தாலும், நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து குரல் எழுப்பக்கூடிய துணிச்சல் வாய்ந்த இயக்கம் மக்கள் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. More details sacas.ac.in